ராகன் பண்ணிட்டு தான் தமிழக முதலமைச்சர் அஸ்ட்ராலஜி ஆலோசனை. அடுத்த நாளே காணாம போயிட்டியா? அப்போ ஓன் ஜோசியத்தை நீயே பார்க்கலையா? ஓன் ஜாதகத்தை நீயே பார்க்கலையா? உனக்கு 7 சனிகள் இருந்திருக்கு, நீயே பார்க்கலையா? இந்த ராகன் பண்டிட் இவரே வச்சுக்கிற பேரு அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி, டாக்டர் எல்லாம் டுபாக்கூர், எல்லாம் கஷ்டம் அப்பா, அரசியல் எல்லாம் கஷ்டம் அப்பாடுப்போம். அந்த மாதிரி இந்த ராகன் பண்டிட்டு ஜெயலலிதாவை ஏமாற்றி விட்டு தப்பி ஊழிய நம்ம பிரேமலதா சட்டசபையில பேசுறோனையும் அப்பவே தூக்கிட்டார். இப்போ தன்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாத இந்த கிளி சோசியர் எப்படியா விஜயோட எதிர்காலத்தை கணிப்பாரு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ராகன் பண்டிட் என் ஜோசியத்தை கனியா, என் மேல வழக்கு போடு. நீ சீட்டிங் பண்ணி அந்த வழக்கு சைதாப்பேட்டை கூட 2 வருஷம் நடந்து உன் தம்பி செக்க காசோலையை திருடி, யார் தம்பி? இந்த நபர் முதலமைச்சர் அலுவலகத்துல ஒரு அதிகாரம் பெற்றவராக மாற்றியது என்பது நீங்க அரசியல் மிகுந்த வருத்தத்துக்குரியது. ராகன் பண்டிட்டா கிளி சோசியம் வெற்றிவேலு தொலைச்ச உன்னையும் அப்ப கேது, ராகு, சனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராகன் பண்டிட்டுடைய கதையை முடித்து விட்டார்கள். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று இப்போ ஜோசி அரசியலை கொண்டாந்திருக்கிறாரு. புதுசா ராதன் பண்டிட் என்பவரை தனது அரசியல் ஆலோசகரா நியமிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள அவரை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இவர் யார்? இந்த ராதன் பண்டிட் யாரு? இவருக்கு மிக நீண்ட வரலாறு இருக்குதுன்னு தமிழகத்தில் சொல்றாங்க. இல்லை, இவர் ஊத்துக்குழி புளிய மரத்து கிளி ஜோசியர்னு நானே பல மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கேன். பதிவு இருக்கு, எடுத்து பாருங்க. இந்த ராகன் பண்டிட்டு ஹாலிவுட்டுக்கு அவர் தான் கணிக்கிறார், பாலிவுட்டுக்கு கணிக்கிறார், கோலிவுட்டுக்கு கணிக்கிறார், திரிஷாவுக்கு கணிக்கிறார். சினிமா வாய்ப்பு பற்றி அதை கவனமாக எடுத்துக்கணும், சரியா? இப்படி பல விஜய்க்கு அவர் தான் கணிக்கிறார். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட், வெள்ளை பேண்ட், மஞ்சள் சட்டை எல்லாம் அவரு தான். இத்தனையும் கணித்த இந்த கிளி ஜோசியர் வெற்றிவேல் ஆனா ராகன் பண்டிட் இவரு நம்ம பதவி அடுத்த நாளே போகணும் கணிக்கல. அப்ப எப்படியா விஜய் கணிச்சு கொடுத்திருப்பாரு, திரிஷாவுக்கு கணிச்சு கொடுத்திருப்பாரு. அது எதிர்கால திரைப்படத்தை பற்றி பாலிவுட்ல ஜாம்பவா, ஹாலிவுட்ல ஜாம்பவா. அடுத்த நாளே பிரேமலதா சட்டசபையில பேசுறோனையும் அப்பவே தூக்கிட்டார். இப்போ தன்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாத இந்த கிளி சோசியர் எப்படியா விஜயோட எதிர்காலத்தை கணிப்பாரு? அடுத்த நாள் பதவி போகணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அடுத்த நாள் பதவி தெருவுக்கு வந்துருவோம். தமிழக முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி ஆலோசகர் புளிய மரத்துல கிளி சோசியம் பார்த்துட்டு சைதாப்பேட்டை கோர்ட்ல 2 கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணி ஊழல் பண்ணி அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. ராகன் பண்டிட் என் ஜோசியத்தை கனியா, என் மேல வழக்கு போடு, என் மேல வழக்கு போடு. நீ சீட்டிங் பண்ணி அந்த வழக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல 2 வருஷம் நடந்து உன் தம்பி செக்க காசோலையை திருடி, யார் தம்பி? இந்த கிளி ஜோசியர் ராதன் பண்ணிட்டானா வெற்றிவேல். இப்போ இந்த அசிங்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் இப்பதான் ஆரம்பம். ஜெயலலிதாவை பல கோடி ஏமாற்றிய நபர், சசிகலாவை பல கோடி ஏமாற்றிய நபர், இடம் வாங்கி தர்றேன் நிலம் வாங்கி தரேன்னு கோயம்புத்தூர் பக்கம் இடமும் வாங்கி கொடுக்கல. அந்த அம்மா இருக்க வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே வரல. டெல்லிக்கு போய் சிங்கப்பூர் போய் ஒளிந்து கிடந்த ஒரு ஊழல் பேர் வழி. நீங்க எப்பவுமே ஜோசியக்காரனை எவனும் நம்ப கையை கொடுப்பான். எனக்கு எதிர்காலம் இருக்கான்னு பாரியா, நான் லேண்ட் குரூசர் வாங்குவான்னு பாருன்னு கொடுப்பான். இது இயற்கை. எனக்கு தெரிந்த ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஜோசிய பைத்தியம். என்னுடைய நண்பர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்தார், எனக்கு குரு. வரதாபாய்க்கு அவரு தான் மேனேஜர். இந்த வரதாபாய் நாயகன் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ஜபராஜன் பேரு, ஜபராஜன பேரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள்ல கடன் தொல்லை, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். அப்ப சொல்லுவாரு, என்கிட்ட ஒரு நல்ல ஜோசியர் இருக்கார், அவரை கூட்டியாந்து விடுறேன், நீங்க உங்க சந்தேகத்தை பூரா அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்குவாரு. அப்ப நல்ல ஜோசியர் கூட்டுவாங்க ஜபராஜ் அப்படின்னு சொன்ன உடனேயும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க அப்போ டி நகர்ல
மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆமா. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல தாழ்வாரத்தில் நிறைய கிளி சோசி உட்காந்துருப்பான். என்ன ஜோசிய? கிளி ஜோசி உட்காந்துருப்பான். நான் சொல்றது மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஏற்ற மாதிரி. அப்போ பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, சரி இப்போ மாம்பழம் இல்லை, பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் நேர் ஏற்ற மாதிரி அந்த தாழ்வாரத்தில் இருப்பான். இவர் என்ன பண்ணுவார், ஒரு பழம்னு அந்த சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி போடுற சிகப்பு ட்ரெஸ் இருக்கும், எல்லாம் அப்படியே பட்டுலேயே இருக்கும், ரெடிமேடாக வச்சிருப்பார். இதை போட சொல்லி நேராக கூட்டி போய் நிறுவனத்தில் விட்டுருவார். அவன் 7ல் கேது, 9ல் சனி, 4ல் ராகு, சுக்கிரன் 7ல் எல்லாம் சொல்லி அடுத்த 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை முடிஞ்சிடும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட ஃபைனான்ஸ் கொடுப்பார். யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். வங்கி மேனேஜருக்கு வருவாரியா, அவன் சந்தோஷமா டக்குன்னு ஒரு 100 ரூபா கட்டு, எவ்வளவு? 10,000 ரூபா, சரிப்பா பொழைச்சு போன்னு வந்துருவார். இப்படி பல தொழிலதிபர்கள் எதை நம்புறான், சோசித்தான். அதாவது தமிழ்நாட்டுல பண்டிட்னு பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு? விஜயரே வச்சுக்கிட்டாரு. இவர் யார் இல்லைங்க, இது வடநாட்டுல தானே. அதாவது நீங்க தான் இத சோசியத்திலையும் நடக்கும் இந்த பிராடு வேலை. அரசியல் மாணிக் டாக்கூர், என்ன டாக்கூர்? மாணிக் டாக்கூர். இவர் என்ன ரவீந்திரநாத் டாகூர் பேரனா? நம்ம ஊரு மாணிக்கம், நம்ம ஊரு பான்பராக்கு மாணிக்கம். எங்க டெல்லியில லைசன் ஒர்க் பார்த்து கொடுக்கறது, விருதுநகர்ல ஆள் இல்ல எம்பி சீட் நிறுத்துறதுக்கு அங்க. அப்போ இந்த பான்பராக்கு மாணிக்கம் எம்பி ஆயிட்டார், விட்டா மந்திரி ஆகி தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறார். ராகுலுக்கு நெருக்கம், ராகுலுக்கு நெருக்கம். ஒவ்வொரு முறை காங்கிரஸ் சீட்டு போடும்போது ஒவ்வொரு ஆள்கிட்ட 2 கோடின்னு ஒரு 5 பேர்கிட்ட ஒரு 10 கோடி வாங்கி மாமனாரை ஒரு வேட்பாளராகி இந்த அப்போ இந்த பண்டிட்டுகள் டாக்கூர்கள் எல்லாம் வாயர்கள், முட்டாள்கள், மூடர்கள். அத பெரியார் தான் சொல்லுவார், உனக்கு பக்தி உள்ள வந்தா புத்தி வெளியேறிடும்டா. இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இந்த பெருசு. ரொம்ப எளிமையான வார்த்தை, வாழ்க்கையை புரிஞ்சுட்டாரு. அப்போ இப்ப யாரை தேடுறான் இளைஞன் பூரா, எங்கடா அது பெருசு? பெரியார் எங்க சாதாரணமா சொல்லியிருக்காரு, பத்தி உள்ள வந்தா புத்தி வெளியேறிடும்டான்னு. இப்போ இந்த ராகன் பண்டிட் இவரே வச்சுக்கிற பேரு அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி, டாக்டரேட் எல்லாம் டுபாக்கூர், எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்னென்ன இருக்கோ வச்சுக்க வேண்டியதுதான். ஹாலிவுட்ல இப்பதான் நீங்க ஒரு படம், சரத்குமார் படம், நீங்க கவுண்டர் பண்ணி பேசுவார். டெல்லியில கூப்பிடுறாங்க, உள்துறையிலிருந்து போன் வந்திருக்கு, டெல்லி மந்திரி இப்பதான் போன் அடிச்சாரு, ஸ்டேட் மந்திரி கூப்பிட்டாருவான். அப்போ ஒரு காமெடி நடிகன், இந்த ஒயர் வந்து 1 வாரம் ஆச்சு, எல்லாம் கஷ்டம் அப்பா, அரசியல் எல்லாம் கஷ்டம் அப்பாடுப்போம். அந்த மாதிரி இந்த ராகன் பண்ணிட்டு ஜெயலலிதாவை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடிய நபர், சசிகலாவை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடிய நபர். ஒரு 2வது மனைவி சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனாரு. முதல் மனைவி மரணம், மர்ம மரணம். நம்மளாலதான் மந்திரவாதிகள் எல்லாருமே மர்ம மரணமா தான் இருக்கு, மனைவிகள் எல்லாமே போலி மந்திரவாதிகள். நம்ம ஜக்கி ஒண்ணு இல்ல, ஜக்கி வேற இடத்துல ஜக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது, பொண்டாட்டி என்னையா இப்படி ஐயச்சனமா இருக்க சொன்ன பிறகு மர்ம மரணம். அவங்க அந்த அம்மாவை பெற்றவன் கிளம்பி வர்றாரு, மகள் பாடிவா கூட எரிச்சு விட்டார். இப்ப நம்ம முதலமைச்சருக்கும் மகன், மகன், மகள், மனைவி 3 பேருமே இப்ப ஒரு தொடர்புல பையன் இனிஷியலே எடுத்துட்டான். யார் எடுத்த காரணம் தெரியுமா? இந்த ராகன் பண்டிட் தான். ராகன் பண்டிட் தான் ஆலோசகர். பிரம்மச்சாரியா வாழணுமையா, இல்ல முதலமைச்சரா வந்துருவேன்னு கடலூர் சந்திரசேகர் தான் ஆரம்பிச்சாரு. கடலூர் இப்ப இவர் முதலமைச்சர் ஆகும்போது கடலூர் சந்திரசேகர் பாவம் கடலூர்லயே சோசியம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அங்க கிளி சோசியம், இவரு ஊத்துக்குழி கிளி சோசியம். அப்போ இந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் போட்ட ஆட்டம், கோயில் குளம், மகாமக குளத்தை எத்தனை பேர் செத்து போய் கும்பகோணத்துல. இந்த முட்டாள்கள் ஆட்சிக்கு போகிறார்கள், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சி. பெரியார் அன்னைக்கே சொன்னார். இப்ப பார்த்தா ராகன் பண்டிட் தான் தமிழக முதலமைச்சர், அஸ்ட்ராலஜி ஆலோசகர். அடுத்த நாளே காணாம போயிட்டியா? அடுத்த நாளே காணாம போயிட்டாரு. அப்போ ஓ ஜோசியத்தை நீயே பாக்கலையா? ஓ ஜாதகத்தை நீயே பாக்கலையா? உனக்கு 7ல சனிகள் இருந்திருக்கு, நீயே பாக்கலையா? 7ல சனி, அது எப்ப வந்து உனக்கு தெரியாதா? சனி வந்து 7ல வந்து 7 வருஷம் போற. இப்போ எங்கெங்க ஏமாத்துறானோ அத்தனை பேர் இப்போ வழக்க போட்டு எங்க இருக்க போறாரு, திகார் ஜெயில இருக்க போறாரு. சுகேஷ் சந்திரா அப்படி ஒரு மோசடி மண்ண உள்ள இருக்கான். அது அவனுக்கு பக்கத்து ரூம்ல நம்ம ராகன் பண்ணிட்டு மாத்தி
என் பழைய பேரை வச்சுக்கிறேன்ப்பா, கிளி ஜோசிய வெற்றிவேல் மாத்த போறாரு. அப்போ இந்த நபர் இப்ப அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த நபர் முதலமைச்சர் அலுவலகத்துல ஒரு அதிகாரம் பெற்றவராக மாற்றியது என்பது நீங்க அரசியல் மிகுந்த வருத்தத்துக்குரிய. அவரு கலெக்டர் இருக்காரா, நான் சிஎம் அலுவலகத்துல இருந்து சிஎம் உடைய அஸ்ட்ராலஜர் பேசுறேன், என்ன அந்த 30 ஏக்கரை பட்டா போட்டு கொடுத்துரு. ஐயா வேற ஒருத்தர் நான் சொல்ற போடியா பட்டாவை, இதுக்கு தான் யூஸ் ஆகும். எது முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி. நல்ல வேலை பிரேமலதா போய் வெளுத்து விட்டுது அந்த அம்மா. வாழ்க பிரேமலதா, அந்த அம்மா சொல்லி மாறி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப இறுக்கமான ஆளுன்னு விஜய் வந்து ரொம்ப இறுக்கமான ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் வீட்டுக்குள்ள இவர் எப்படி புகுந்தாரு? இல்லைங்க, அதாவது சோசிகாரன் போகாத இடமே இருக்கு. நீங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்துருச்சு. எமர்ஜென்சி கொண்டு வந்து பல பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, பல பேர் ஜெயிலுக்கு, பெரும் தலைவர்களெல்லாம் ஜெயிலுக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டம் போட்டான், இந்த அம்மாவை இப்படியா கவுக்குறதுன்னு. இதுக்கு ராணுவ புரட்சி தேவையில்லை, ஆயுத புரட்சி தேவையில்லை, ஒரு சோசிகாரனை விடு, ஒரு ராகன் பண்ணிட்டு விடு. எங்க இந்திரா காந்திக்கு சோசியம் பார்க்கறது போய் அந்த இந்திரா காந்தி சொன்னா, அம்மா இப்ப தேர்தல் வச்சீங்கன்னா மீண்டும் நீங்களே வந்துடுவீங்க, மீண்டும் நீங்களே வந்துடுவீங்கன்னு. அந்த அம்மா அப்படியா, 7 கேது ராகு சேமம் கடக ராசி எல்லாம் கூடி வருதுமா. நீங்க இப்போ எலெக்ஷன் மட்டும் வச்சீங்களேன், உங்களுக்கு 350 சீட்டே ஜெயிக்கும். இப்படி இந்த நம்ம போலியோ ராகன் பண்ணிட்டு மாதிரி ஒரு ஆள் ஆர்எஸ்எஸ் செட் பண்ணி அனுப்புது. இவன் போய் இது ஆர்எஸ்எஸ் உடைய உளவு வேலையா? அப்போ அவங்க தாங்க உலகத்திலே செய்ய முடியும். இந்திரா காந்தியவே ஆட்டை போட்ட ஆளுங்க. அப்ப சொன்ன உடனேயும் நல்லா பார்த்தியா, நான் எல்லா ஜாதகம் இவரு விஸ்வாமுத்தர் எழுதுற புத்தையும் பார்த்துட்டேன், அகத்திரட்டி ஆலோசனை கேட்டேன், நீங்க தான் அடுத்த பிரதமர். உடனே தேர்தல் அறிவிச்சது, தோத்து போய் மறுபடியும் எங்க போச்சு, ஜெயிலுக்கு போச்சு. அந்த சோசியலை தேடுறா, தப்பி ஓடி போயிட்டான். ஜெயலலிதாவுடைய இறப்பே நான் தான் வந்து கணித்தேன் அப்படின்ற போல சொல்றாரு, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாங்க இதுக்கு ஒரே பதில், அடுத்த நாள் பதவி போகிறத பிரேமலதா கணிக்குன்னு அவருக்கு தெரியல. அதாவது இவருக்கு அடுத்த நாள் சட்டசபையில பதவி போகும்னு பிரேமலதா கணிக்குங்கிற கதை அவருக்கு தெரியல. பிரேமலதாக்கு என்ன வருத்தம்னா, ஏன்னா உன்னை இவ்வளவு பெரிய ஆட்சி படம் கிடம்லாம் எடுத்து உன்னை மனுஷனாக்குறத என் வீட்டுக்காரர் தான், அவர் சமாதிக்கு நீ வள்ளி. அந்த கோபம் அந்த அம்மாவுக்கு உனக்கு எத்தனை பட வாய்ப்பை கொடுத்தாரு என் வீட்டுக்காரர். நீ இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கீங்கன்னா நீ முதல்ல எங்க வந்து கும்பிட்டு வந்துருக்கணும், கேப்டன் விஜயகாந்துடைய ஆலயத்துக்கு வந்து நீ கும்பிட்டு விழுந்துருக்கணுமா இல்லையா? அங்க வராம என் புருஷனை மதிக்காம என் புருஷன் உனக்கு வாய்ப்பு கொடுக்கலனா உனக்கு படமே இருந்திருக்காது. உங்க அப்பா எத்தனை நாள் என் வீட்டுக்கு வந்தார், ஏமா ஒரு பட வாய்ப்பு கொடுங்க விஜயகாந்த், என் மகனை வாய்ப்பு கொடுங்க. 25 வருஷம் உங்களுடைய சினிமா வாழ்க்கையை 2 வருஷத்துல அரசியலாக்கியவர் ஆதவ அர்ஜுனா மாமனாட்ட பொட்டி பூரா போயிட்டு இருக்கு. என் புருஷனை ஏயா வரல? இதுதான் அந்த அம்மா ராகன் பண்ணிட்டா. கிளி ஜோசியம் வெற்றிவேலு தொலைச்ச உன்னையும் அப்பவே காலி. கேது ராகு சனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராகன் பண்டியுடைய கதையை முடித்து விட்டார்கள். இவர் எப்படி ஜெயலலிதா மரணத்தை கணிச்சு கொடுத்துருப்பாரு? ஜெயலலிதா இருக்கும்போது கிடைச்சிருந்தாருன்னா மரணம் மாறி இருக்கும், மரணம் மாறி இருக்கும். இங்க எல்லா முட்டா பயில கிளம்பி இப்போ சோசியம் மந்திரம். முதல்ல வந்து துர்காம்மா எங்க கோயில் இருக்கோ அங்க இறங்கி கும்பிடும், உருண்டு கும்பிடுறது. புருஷனை காப்பாத்துங்க, பிள்ளைய காப்பாத்துங்க, யாரையுமே காப்பாத்த முடியல. அப்போ அங்க ஒரு ராகன் பண்ணிட்டு இங்க ஒரு ராகன் பண்ணிட்டு, ஆக எல்லா புளிய மரத்து கிளி ஜோசியம் பூரா முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி ஆலோசகர். இந்த கதை ஒரே நாள்ல முடிவுக்கு வரும் என்பது நீங்க அதுதான் உண்மையான ஜோசியம். மிக்க நன்றி ஐயா, நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்து. நன்றி, வணக்கம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.